ஏய் மாறி, சீக்கிரம் சாப்பாடு எடுத்து வைடி, நிறைய வேலை இருக்குது. இது பகலே விட்டு வந்துட்டேன். மாறி சோறு எத்தனை வா? நான் பாக்குற காலங்காத்தால வேலைக்கு போகணும். வேக மாட்டேன் வரும்பா. டேய், நேற்று பொழுது போச்சு, ஆட்டம் பாதையிலே முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஒரு கை பார்த்துடலாம்டா. வாங்கடா. அப்பா, இந்த வெயில்ல வேலை செஞ்சு தலையெல்லாம் வலியுது. மாவு சோத்த போடு. என்னடா சாப்பிடு. என்னடா வேலை ரொம்ப கஷ்டமா அவனுக்கு இன்னைக்கு? கஷ்டம்தான். என்னப்பா? என்னடா கோலி விளையாட்டு வர்றது அவ்வளோ கஷ்டமா இருக்கும் உனக்கு? டேய், உனக்கு வெக்கமா இல்லை? வேலைக்கு போறேன்ட்டு பிள்ளைகா பசங்களாம் கூட போய் கோலி விளையாட்டு வர உனக்கு வெக்கமா இல்லை? டேய், கல்யாணம் குழந்தை குட்டி பெத்துக்கினா போறாது, அதுக்கு தேவையானத வாங்கி அந்த போடணும். உன் குழந்தைக்கு ஒரு பால் வாங்கி கிட்டுக்கிறியா? இது இல்லையும் அவ கட்டின மஞ்சள் கவர் இடக்கிறாள எதானா செய்தியா? ஒரு புடவை வாங்கி கொடுத்துக்கிறியாடா அவளுக்கு? உனக்கெல்லாம் எதுக்குடா கல்யாணம்? ஒரு சட்டத்துலேருந்து கூலிக்கு போய் 60 கஞ்சி ஊற்றினுக்கிறேன், மொண்டாட்டிக்கு தேவையானத செய்துன்னுக்கிறேன். நீ குடிச்சிட்டு சுற்றிக்கினுக்கிறியா? உனக்கு வெக்கமா இல்லை? அப்பா சத்தத்துலேருந்து நான் படாத பாடுபட்டுங்கிறேன். இன்னும் உன் ஜெலமத்துக்கு வரீங்களையா? அப்ப என் அப்பா சாகும் போது நீயும் போய் சேர்ந்துருக்க வேண்டியது தானே? இருந்து ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்க? எப்ப பார்த்தாலும் காசு காசுன்னு. நீயும் போய் சேர்ந்துருந்தா செத்து நீயும் நிம்மதியா இருந்திருப்ப, நானும் நிம்மதியா இருந்திருப்பேன். நரசிம்மண்ணா, என்னண்ணா இதெல்லாம்? என்னண்ணா இங்க பிரச்சனை? தம்பி, அதை நான் சொல்றேன். எல்லா சீட்டாரத்துலயும் பணத்தை அவன் ஜெயிச்சுட்டு நான் போறேன்னு சொல்றான். அப்ப நாங்க சும்மா இருப்போமா? நாங்க என்ன சொம்பையா? ஓ, இதானா பிரச்சனை? ஏண்டா டேய், அவர் இவ்வளோ நாளாக அவர்கிட்ட இருந்து பணம் நகைன்னு எல்லாத்தையும் கொடுங்க. நீங்கள் பத்தாததுக்கா அவர் பொண்டாட்டி தாலி எடுத்துன்னு வந்து வச்சு விளையாடும் போது தோத்துட்டு போகும்போது பாவப்பட்டு தாலின்னு திரும்பி கொடுத்தீங்க இல்லை? அவர் அழிஞ்சதுக்கு முக்கால்வாசி காரணம் இந்த சீட் ஆட்டம். உங்களால் தான் நாசமாக போய் நிற்கிறாரு. இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு இப்போ அவர் அடிக்கவே செய்கிறீங்களே, உங்களெல்லாம் என்ன பண்ணலாம்?
சும்மா விடக்கூடாதுடா. இன்னொரு வாட்டி அவர் பக்கம் எவனையாச்சும் பார்த்தேன் ஐயால. வாங்கண்ணே. என்னண்ணா இதெல்லாம் விட்டேன்னு கேள்விப்பட்டேன். என்னப்பா பண்ணுறது, என் நிலமை விட்டன்தான். வீட்டில் அரிசி பருப்பு கூட கிடையாது, என்னை விட்ட வேலைக்கு போகிறது ஆளும் கிடையாது. உன்ன மாதிரி அம்மா இருக்கா என்னை பார்த்துக்கிறதுக்கு. அண்ணே நீங்கள் வேறுண்ணே இல்லைன்னு சந்தோஷப்பண்ணேன். இருந்தால் எப்போ பார்த்தாலும் காசு காசு காசுன்னு உயிரை வாங்கினு கிடைக்கும். சீக்கிரம் ஒரு வேலை பார்த்துட்டு போனேன். என்னப்பா பண்ணுறது, இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு குடிகாரன், சூதாட்டக்காரன், பொறுப்பு இல்லாதவன். என்னை நம்பி எவனும் வேலை தர மாட்டான். அடுத்த மாதம் இப்போ வெளியூரில் வேலை பார்த்துருக்கேன். அதுலேயும் சோத்துக்கு என்ன பண்ணுறது, அதனால தான்ப்பா இங்கே வந்தேன் சீட் ஆடுறதுக்கு. நீ எதனா சொல்லுப்பா. நீங்கள் வேறண்ணே என் நிலமை இதோட மோசமாக போயின்னு இருக்குண்ணே. போனேன் போயிட்டு அன்னி பிள்ளைக்கு எதனா சாப்பாடு வாங்கிட்டு போய் கொடுங்க. திரும்ப இந்த பக்கம் மட்டும் வந்துடாதண்ணே. சரிப்பா, சரி அதெல்லாம் விடு. ஒரு கட்டிங் போடலாம் வரியா? அண்ணா அதெல்லாம் வேணாம் 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 அண்ணா திரும்ப பாண்டி பிள்ளைக்கு எதனா வாங்கி கொடு. பரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கேன், பிள்ளைக்கு பாலம் வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிடுவோம் வா. நான் பாட்டு சொல்லிட்டு இருக்கேன். இது ரொம்ப முக்கியமா இப்போ நம்ம புள்ள அழுவும் போதெல்லாம் அது என்னமோ தெரிலடி. நீ பிரசவத்தில் இந்த வலியில் துடிச்சல, அப்படியே கதறணுல அந்த வலியில், அதுதான் ஞாபகம் வருது. உண்மையாக சொல்லணும்னா பிரசவத்துக்கு அப்புறம் தான் எனக்கு உன் மேலே இன்னும் அளவுக்கு அதிகமாக அன்பும் அக்கறையும் பாசமும், ஏன் ஒரு பெரிய மரியாதையும் உன் மேலே வந்துச்சு. ஏன் தெரியுமா? ஃபஸ்ட்டு நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உன்னை ஒரு நாள் கூட பார்க்காம இருந்ததில்லை. ஏன்னா நான் வேலை வெட்டிக்கே போனதில்லை. ஆனால் முழு நேரமும் உன்னை பார்த்துன்னே இருந்திருக்கேன். அப்போல்லாம் மாதத்தில் ஒரு 3 நாள் நீ வயிறு வலியில் துடிப்பல, அவ்வளோ வலியிலையும் எல்லா வேலையும் செஞ்சுட்டு வேலைக்கு 3 வேலை எனக்கு கரெக்டாக சோறு போட்டுருவேன். அதுவும் மாதம் அந்த வலியோ வேதனையோ அனுபவிக்கிற சக்தி கடவுள் பொம்பளைங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்குறானே. அதில் என் கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு கடவுள் நீ. அது மட்டும் இல்லை, நான் உன்னை கடவுள்னு சொல்கிறதுக்கு இன்னொரு பெரிய காரணமே என்னோட பிரசவ வலி தான். நம்ம குழந்தைய பெற்றதுலேருந்து இப்போ வரைக்கும் நீ எவ்வளோ விஷயங்களை தியாகம் பண்ணியிருக்க. நைட்டு பகல்னு பார்க்காம குழந்தைய பார்த்துக்கின நீ இது வரைக்கும் உடம்பு நீ ஒரு நாள் கூட பார்த்துக்கிட்டதில்லை. உடம்பு சரியில்லைனாலும் ஒரு நாள் கூட நீ ஆஸ்பத்திரிக்கு போனதில்லை. அந்த கடவுள்லாம் என்னை படைச்சான். ஆனால் நீ எனக்கு அந்த கடவுளுக்கும் மேலே. உன்னையும் உங்கள் அம்மா அப்படி தானே பெற்றிருக்கோம். நீ சொன்ன எல்லா கஷ்டமும் அவங்களும் தானே பட்டிருப்பாங்க. இப்போனாலும் இருக்க வீடு இருக்குது. 20 வருஷத்துக்கு முன்னாடி அது கூட இல்லை. அப்போ உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து இருப்பாங்க. இப்போ கூட கூலிக்கு போயிட்டு நம்மளுக்கு போண்டா பஜ்ஜி விற்று தானே நம்மளுக்கு காப்பாற்றின்னு இருக்காங்க. காலையில் அவங்க சாவுன்னு சொல்லிட்டு பாரு, அவங்க சாவுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுனா தகுதி இருக்குது. வெக்கமாக இல்லை உனக்கு? பொண்டாட்டி மட்டும் வலியை வேதனை அனுபவிக்கல, பிள்ளைய பெற்றவங்க ஒரு அம்மாவும் வலி வேதனை அனுபவிச்சுன்னு தான் இருக்காங்க. அம்மா படுற கஷ்டத்தை எல்லா பிள்ளைங்களும் புரிஞ்சுக்கிட்டா எந்த தாயும் கண்காலவும் மாட்டா, அனாதையும் ஆகவும் மாட்டான். காலையில் உங்கள் அம்மாவை நீ அப்படி பேசிட்டு போனதுலேருந்து மூளையில் போய் படுத்துவாங்கலாம்.
அழுதுகிட்டே இருந்தாங்க. சாப்பாடு கூட வரல. நீ கண் கலந்து நான் போயிட்டு எங்கள் அம்மா கிட்ட மனு சாதிக்க எடுத்தேன். அம்மா மா 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 மத்தியானம் மாத்திரை போட்டது கேராகுது போட்டுருந்தா மயக்கமாக்குதுங்க. நாசினா நடாசா ஒன்றும் இல்லைல்ல? ஒன்றும் இல்லையா? நல்லா இருக்கிறியாம்மா? நல்லா மன்னிச்சிருமா, காலையில் ஏதோ கோவத்தில் சொல்லிட்டோம்மா, மன்னிச்சிருமா. சாவலாம் வேணாம்மா, கூடவே இருமா. நீ வேலைக்கெல்லாம் போவாதும்மா. நீ என் பொண்டாட்டி பிள்ளையும் கூட ஜாலியாக விளையாடின்னு இருமா. நான் போகிறேன் வேலைக்கு. இனிமேல் நான் வேலைக்கு போகிறேம்மா. நான் பார்த்துக்கிறேம்மா. அவங்க நாளிலேருந்து குடிக்க மாட்டேம்மா. வேலைக்கு போகிறேம்மா. மன்னிச்சிருமா.